என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல சொல்லணும். வர்றேன் வர்றேன் பாருங்க, பேச்சு தமிழ்ல வர்றேன், எழுத்து தமிழ்ல வருகிறேன்னு எழுதுறேன். வர்றேன் வர்றேன், வந்தேன் வந்தேன் வந்தேன். யாராவது இந்த வருகிறேனுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? I come. Coming. Come. வெரி நைஸ். ஐ கம். வந்தேன். I came. ஐ கேம். ரைட். இப்ப இப்ப நான் சிம்பிளா இப்படிதான் ஐ கம் ஐ கேம்னு வந்தேன். இதுல என்ன பெருசா கத்துக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரைட். நான் அப்படியே இங்க கொண்டு போட போறேன். நீங்க எனக்கு ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ திஸ். இது ஒரு 2 வார்த்தை வாக்கியம் தான். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையுமே நினைக்கலாம். அப்படி இல்லை. ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஹியர். சாரி. வருகிறேன் ஐ கம் சொல்லிட்டீங்க. வருகிறோம். அப்ப வர்றோம் 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 என்னவா இருக்கும்? வர்றோம் வருகிறோம். We come. We come. இப்ப ஒரே ஒரு விஷயம் இதுல பார்க்கணும். நீங்க இங்க வருகிறேன்ல அந்த ஆக்சுவலா அந்த வேர்ப் வந்து மாறுது பாத்தீங்களா? வருகிறேன் வருகிறோமா மாறுது. இங்க வந்து ஐ கம் வி கம், இந்த ஐவி தான் மாறுதே தவிர இந்த வேர்பு மாற மாட்டேங்குது பாருங்க. இதுலதான் முக்கியமா இருக்குது. முக்கியமா ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம். வருகிறா, வர்ற வர்ற நீ வர்ற. சோ அப்ப அந்த நீங்கிறத கட் பண்ணிடுவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இந்த வேர்புக்குள்ளேயே அந்த சப்ஜெக்டை வந்து போடுறாங்களே. இப்ப பாருங்க, வர்ற இதுக்கு இங்கிலீஷ்ல வர்ற. You come. யூ கம். You come. யூ கம். அதே மாதிரி வர்றீங்க வர்றீங்க. You come. சோ இந்த ஒரே யூ தான் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். இது பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. யூ கம். மரியாதை கொடுக்கலாம், இல்ல பன்மையில சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இங்கிலீஷ்ல ஒரே மாதிரி இருக்கு, தமிழ்ல வேற மாதிரி இருக்கு. சோ அது பாத்துக்கணும். வர்றான் வருகிறான் வர்றான் வர்றான். He come. இதுல பார்க்கணும். இந்த இடத்துல தான் பார்க்கணும். He come. He comes. கம்ஸ் அப்படின்னு மாறுது. சோ அந்த ஒரு மாற்றம் அங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு கலர் கோடிங் பண்ணிக்கலாம். வருகிறான், ஹீ கம்ஸ். நோட் பண்ணிங்க. சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும். அப்படி இல்லை, போ சேஞ்ச் ஆகும். வர்றா வர்றா வர்றா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ங்கிற இந்த ஹீ ஷி எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கு. ஷீ கம்ஸ். ஹீ கம்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஹீ கம்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஐ கம்ஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஐ கம் தான் இருக்கு. வருகிறது. It come. இட் கம்ஸ். இட் கம்ஸ். ஸோ இட் கம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலம் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். வருகிறார்கள். They come. அவ்வளோ முக்கியமான ஒரு இதுதான் அது. இப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு கலர் கோடிங் பண்றேன். நீங்க இந்த கலரை பார்த்துக்குங்க. ஏன்னா பின்னாடி நம்ம ஒண்ணு பண்ண இதோட வித்தியாசம் தெரியும். ஹீக்கு கம்ஸ். அப்ப இன்கேஸ் யாராவது ஹீ கம்னு சொன்னா அது தப்பு. ரெட்ல போடலாமா? ஆல்ரைட், லெட்ஸ் டூ இட் ஹியர். ஹீ கம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இல்லை. ஸோ அதே மாதிரி ஐ நம்ம வந்து கம்ஸ்ன்னு போட முடியாது. ரைட். ஸோ இது ஒரு சிம்பிள் ரூல் மாதிரி தெரியலாம். இது பெரிய அளவில் எங்க நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த பேசிக் தப்பை பண்ணக்கூடாது. ரைட். அந்த தப்பை எந்த விதத்திலையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இது. ஸோ இப்ப இந்த விதத்துல நம்ம இதை ஃபுல்லாவே பார்க்கணும். நீங்க வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு இதுதான் அது. ஸோ இப்ப ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் கோயிங் டு புட் இட் ஹியர். அதுக்கு நேராகவே போறேன். வந்தேன். இப்ப ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட் தான். எகெயின் நான் இப்படி வைக்கிறேன். வந்தான் வந்தது வந்து நான் இதுல போடுறேன். இப்ப எனக்கு சொல்லணும். அந்த சின்ன சேஞ்ச் சொல்லலாம். வந்தேன் வந்தேன். இங்கிலீஷ்ல வந்தேன். I came. ஐ கேம். ஐ கேம். நல்லா பாத்துக்கங்க. வந்தேன். வந்தோம். We came. We came. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். இந்த தமிழுக்கு இங்கிலீஷுக்குள்ள வேறுபாடு வந்து வந்த வந்த வந்த. You came. யூ கேம். நோட் பண்ணிக்கிங்க எல்லாமே. வந்தீங்க வந்தீங்க. You came. யூ கேம். வந்தான். He came. ஹீ கேம். வந்தா. She came. He came. ஷீ கேம். வந்தது வந்தது வந்தது.
It came. It came. இட் கேம். நல்லா பாத்துங்க. வந்தாங்க. They came. They came. எல்லாமே கேமா இருக்குது. இங்க பாருங்க, இங்க வந்து ஐ கம்ஸ் வராதுன்னு சொன்னோம். ஐ கம் தான் வரும்னு சொன்னோம். இங்க நிறைய இடத்துல கம் வருது. ஆனா ஹீ ஷீட்ல கம்ஸ் வருது. இது பிரசன்ட்ல வர்றேன், வந்தேன். வர்றேன், வந்தேன். இந்த காலம் மாறுறது நல்லா பாருங்க. வர்றேன், வந்தேன். சோ இந்த காலம் மாறுறது வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து சொல்லிடணும். வர்றோம், வருகிறாய், வருகிறீர்கள், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறார்கள். இங்க பாருங்க எல்லாமே கேமா இருக்கு. அப்ப அடிப்படையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல ஹேண்டில் பண்ணலாம். இங்கிலீஷ்ல வேர்பு வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க, தமிழ்ல வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. சோ இந்த வேர்புங்கிறது வினைச்சொல், ஆக்ஷனை குறிக்கிறது. ஒரு வாக்கியத்துல மிக முக்கியமான வேர்டு வந்து இந்த வேர்பு தான். இந்த வேர்பு மட்டும் வச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கொண்டு வரோம். இங்க தெளிவா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது மாறும் அப்படிங்கிறது. கம் வந்து கேம் இப்படி மாறுது. சில இடத்துல கம்ஸா இருக்கு, சில இடத்துல கேமா இருக்கு, சில இடத்துல கம்மா இருக்கு. இது எப்படி? இததான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்க. ஸோ இதோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க பேசிக் நோட்ஸ் எடுக்கிறத கட்டாயமா நீங்க எடுத்துக்கலாம். தட்ஸ் ஓகே, நீங்க எடுத்துக்கலாம். லுக் அட் திஸ். ஒரு பிளாங்க் ஸ்கிரீன்ல ஒரு வேர்புன்னு கம்முன்னு போடுறேன், அது கேமா மாறுது, ரைட்? சில இடத்துல கம்ஸா மாறுது.